அடாஸ் 3ன்ற மாதிரி இருக்குது. பட் அஃபிஷியலாக இது எதுவுமே ரிவீல் பண்ணலை. ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் பார்த்தீங்கன்னா வித் வைட் எம்பக்ஸ் சூப்பர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது வந்து கம்பைன்டு 3 ஸ்க்ரீனை வந்து இது வந்து கம்பைன் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் வந்து பேசஞ்சர் டிஸ்பிளே அண்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட் மூணுத்தையுமே இன்டெகிரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் இது வந்து ஐடென்டிக்கலாக தான் ஒர்க் ஆகும். பட் வந்து மூணுமே இன்டெகிரேட் பண்ணி அப்படியே சீமாக ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னடா சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக வந்து இது இயங்குதுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் வந்து மெஷின் லேர்னிங்கும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்டீரியர் மெட்டீரியல் வந்து இவங்க எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் ரீசைக்கிள் பண்ணக்கூடியதான மெட்டீரியல்ஸ் பேப்பர் ட்ரிம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ டோர் மேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து பேம்போ ஃபைபரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை தவிர்த்து மெர்சிடிஸ் CLAல என்ன பேட்டரி சைஸ் அண்ட் ரேஞ்ச் என்ன சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்றத வந்து பெருசாக அவங்க வந்து எதையுமே ரிவீல் பண்ணல. ஹவெவர் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து 750 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து பர் சார்ஜ் கொடுக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸில் 400 கிலோமீட்டர்ஸ் வந்து சார்ஜ் ஆகும் இன் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் அப்படின்றதும் இவங்க சொல்லியிருக்காங்க. மெர்சிடிஸ் CLA இதை பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.